friends, welcome to Sudha's Kitchen Recipes. இன்னைக்கு நாம ரவா fish fry செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்ல 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட அரை லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கணுங்க. இது கூட 1 ஸ்பூன் ஆயில், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணுங்க. சேர்த்து இது போல நல்லா கலந்துக்கணும். கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 மீன் எடுத்துருக்கோங்க. 1 கிலோ மீன் எடுத்துருக்கோம். வெலை மீன் எடுத்துருக்கோங்க. இது போல் நல்ல கீரல் போட்டு நம்ம முழுசாகவே மீன் எடுத்துக்கிட்டோம். இந்த கீரலுக்குள்ள எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு மசாலா வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறமா நம்ம மீனோட எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா மசாலா தடவி எடுத்துக்கணும். இப்போ மீனோட எல்லா பக்கமும் நல்ல மசாலா படுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறமா மீன் 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ நம்ம 1/4 கப் நம்ம ரவா எடுத்துருக்கோங்க. அது கூட 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கோம். இதை நல்லா கலந்துக்கணுங்க. இப்போ நம்ம 1 மணி நேரம் மீன் ஊற விட்டுருந்தோங்க. நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கோம். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு இது போல் மீன் எடுத்து ரவா மேலே வச்சு மீனோட எல்லா பக்கமுமே ரவா படுற மாதிரி போட்டு எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம ஆயிலில் சேர்த்துக்கணுங்க. இப்போ இதே போல் அடுத்து ஒரு மீனையுமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாங்க. இது முழுசாக இருக்க மீனில் தான் ரவா ஃப்ரை செய்யணும்னு இல்லைங்க. நீங்கள் சின்ன பீஸாக போட்டு கூட நீங்கள் ரவா ஃப்ரை பண்ணலாம். இந்த ரவா ஃப்ரை வந்து ரொம்ப நல்ல மொறுமொறுன்னு சூப்பராகவும் டேஸ்டாகவும் இருக்குங்க. இரண்டு 3 முறை நல்லா திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்துடணுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான ரவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா 1 மணி நேரம் நம்ம மசாலாவோட மீனை ஊற விட்டுருந்தோம். அதனால் நல்லா மீனுக்குள்ளே மசாலா இறங்கி சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.